அருமை பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அருள் கொண்டு சுபவுடைய தொழுகையை தொழுது முடித்து அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்து நம்மின் மீது அல்லாஹ் எந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கிறான் என்றால், உலகத்தில் நம்மை பெற்ற தாய் தகப்பன் கூட அந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்க மாட்டார்கள். ஏனென்றால் நம்மளை பெற்ற தாய் தகப்பனுக்கு கூட நம்மின் மீது உண்டான பாசத்தை பொழியக்கூடியவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் தபாரக் வ தஆலா தான். ஆகையினால் தன்னுடைய அடியானின் மீது அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அன்பை போல இந்த உலகத்தில் யாரும் வைத்திருக்க மாட்டார்கள் அன்பிற்குரியவர்களே. காரணம், ஒன்றுமில்லாத நம்மளை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது மாத்திரமல்லாமல் உலகத்தில் சிறப்பான படைப்பாக ஆக்கியவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் தபாரக் வ தஆலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு சஹாபி வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாமியனாக வாழுகிறேன், உங்களை நபியாக ரசூலாக ஏற்றுக்கொள்கிறேன், ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நபிகள் நாயகம் கேட்குறாங்க, இப்போ அதுக்கு என்னான்னு கேட்குறாங்க. நான் ஒரு உண்மையான முஸ்லீமாக வாழுகிறேன் என்றால் அல்லாஹ்வை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டேன் என்று அர்த்தம். எனக்கும் அல்லாஹ்வுக்கும் நேரடி தொடர்பு இருக்கிறது என்று அர்த்தம். நீங்கள் செய்யக்கூடியது, நீங்கள் சொல்லக்கூடியது எல்லாம் நான் முழுக்க முழுக்க ஏற்று செயல்படுகின்றேன் என்றால் உங்களுடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு உயரமோ அதே அந்தஸ்து எனக்கும் அல்லாஹ்விடத்தில் உயர்வாக இருக்க வேண்டும். அதிலே கொஞ்சம் கூட குறையக்கூடாது. பெருமானார் கேட்குறாங்க, என்ன இப்போ சொல்ல வர்றங்கன்னு கேட்குறாங்க. அப்பா அவர் கேட்குகிறார், யா ரசூலல்லாஹ், நான் இந்த ரெண்டு காரியத்தையும் செய்கிற பொழுது அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் என்னுடைய உள்ளத்திலே வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே எனக்கு 4 வகையான பிரச்சனைகளில் இருந்து தீர்வு வேண்டும். இந்த 4 வகையான பிரச்சனைகளில் இருந்து அல்லாஹ் தான் தீர்வு கொடுக்க முடியும். வேறு யாராலும் இந்த உலகத்தில் தீர்வு கொடுக்க முடியாது. என்னென்ற அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குகிற பொழுது அவர் முதலிலே சொல்லுகிறார், எனக்கு ரிசுக்கிலே இருந்து என்ன செய்ய வேண்டும், ரிசுக்குடைய சிரமத்திலே இருந்து எனக்கு தீர்வு வேண்டும். பெருமானார் கேட்குறாங்க, அப்படின்னா என்ன சொல்ல வர்றங்கன்னு கேட்குறாங்க. அருமை நாயகத்திரத்திலே அந்த சஹாபி சொல்றாங்க, ரிசுக்கிலே இருந்து எனக்கு, ரிசுக்குடைய சிரமத்திலே இருந்து எனக்கு தீர்வு வேணும் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? முதலாவது, நான் எனக்கு என்னுடைய சம்பாத்தியம் என்ன செய்ய வேண்டும், எனக்கு சர்வ சாதாரணமாக பூமியில இருந்து ஊத்து எப்படி கிளம்புமோ அதுபோல நான் அரியாபுரத்தில இருந்து எனக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து என் தொழிலின் மூலமாக என்ன செய்து கொண்டே இருக்க வேண்டும், வந்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தபடியாக அந்த ரஹ்மத்தை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நிறைய பேர்கள் சம்பாதித்து வைத்திருக்கிறார்கள், ஆனால் அவர்களால் நினைத்ததையெல்லாம் சாப்பிட முடிகின்றதா? நினைத்ததையெல்லாம், நினைத்த துணிமணிகளை உடுத்த முடிகின்றதா? அவர் சுகமான நல்ல வீட்டிலே குடியிருக்க முடிகிறதா என்றால் அவர்களுடைய உடலும் உயிரும் அவருடைய உடல் உறுப்புகளும் இதற்கெல்லாம் தடையாக இருக்குகிறது. ஆகையினால் நான் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை, நான் சம்பாதிக்கக்கூடிய ரஹமத்தை, ஹராமை விட்டுவிட்டு ஹலாலான வழியிலே நான் எதை சாப்பிட நினைக்குகிறேனோ, எதை குடிக்க நினைக்குகிறேனோ அதையெல்லாம் நான் சாப்பிட வேண்டும், குடிக்க வேண்டும். அடுத்தபடியாக எந்த நல்ல துணிமணிகளை உடுத்த நான் நினைக்குகிறேனோ அதற்கு எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது. அடுத்தபடியாக என் கையிலே கொடுக்கப்பட்டதிலே 3 தான் எனக்கு சொந்தம். நான் சாப்பிடக்கூடியது, நான் உடுத்தக்கூடியது, நான் இருக்கக்கூடிய இடம், இந்த 3ஐ தவிர எதுவுமே எனக்கு சொந்தம் கிடையாது. மீதமுண்டானது எல்லாம் அல்லாஹ் யாருக்கு நாடி இருக்கிறானோ அவர்களுக்குத்தான் சொந்தம். அதை நான் சொந்தம் கொண்டாட முடியாது. ஆகையினால் அதை என்ன செய்ய வேண்டும், என் மனதார, என்னுடைய நஃப்ஸும் என்னுடைய கல்பும் அதற்கு எந்தவித தடை விதிக்காமல் நான் என்ன செய்ய வேண்டும், அடுத்தவர்களுக்கு பகிரக்கூடிய சூழ்நிலை வேண்டும். அடுத்தபடியா இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த சூழ்நிலையிலும் எனக்கு எந்த விதமான சிரமமும் வரக்கூடாது. சிரமம் வரத்தான் செய்யும். என்னன்னு கேளுங்க, ரோட்ல நடந்து போறோம், காத்து படத்தான் செய்யும், காத்திலே தூசி படத்தான் செய்யும். அடுத்தபடியாக என்னன்னா ஏசிக்குள்ளேயே உட்கார்ந்திருந்தாலும் சரி உடம்பிலே அழுக்கு ஊறத்தான் செய்யும். சொல்ல போனங்கண்டா தலையிலே இருந்து வெளியாகக்கூடிய அழுக்குக்கு மாத்திரம் 4 வழியை அல்லாஹ் வைத்திருக்கிறான்.
ஒரு சாதாரண தலை உடலிலே 5இல் ஒரு பகுதி இருக்குமாங்கிறது சொல்ல முடியாது. இந்த தலையில இருந்து வெளியாகக்கூடிய அழுக்குக்கு 4 வழியை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதே நேரத்திலே கழுத்திலே இருந்து கால் வரைக்கும் உண்டான அழுக்கு வெளியேறுவதற்கு 2 வழிதான் வைத்திருக்கிறான். அன்பிற்குரியவர்களே, நீங்கள் நன்றாக சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால் உங்களுக்கு தெரியும். ஆகையினாலதான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் இருக்குகிறானா இல்லையா, அல்லாஹ்வினால் தான் எல்லாம் நடக்குகிறது என்பதற்கு வேற யாரையுமே சிந்திக்காத, வேற யாரையுமே சிந்திக்க தேவையில்லை.